இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு, அவர்கள் படித்து முடித்து விட்டு எந்த வேலைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்கிற அந்த நிறுவனம் பெண்களை மிகவும் பின்னுக்கு இழுப்பதாக இருக்கிறது. குறிப்பாக திருமண தேர்வு என்று சொல்லக்கூடிய தன் இணையை தான் தேர்ந்து கொள்வது, அல்லது விரும்பி ஒரு சுயமரியாதை திருமணத்தை செய்து கொள்வது என்கிற கருத்துக்கே பெண்களும் சரி, ஆண்களும் சரி, குடும்பங்களும் வராமல் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சாதிய சிந்தனைகள், சாதியை விட்டு சாதி திருமணம் செய்து கொண்டால் அது எங்களுக்கு அவமானம், எங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கும், எங்களுக்கு கௌரவ குறைச்சல் என்று தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை, தங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளை, மாற்றார் வீட்டு பெண் குழந்தைகளையும் ஆண்களையும் கொலை செய்ய தயங்காத சமூகமாக, ஆணவ படுகொலைகள் நடந்து வரும் சமூகமாக நம் சமூகம் இருந்து வருகிறது. இந்த சாதியை இப்படியே இருக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் யார்? அரசியல் செய்பவர்கள். அரசியலில் இருப்பவர்கள் எல்லாரும் தங்களுக்கான ஒரு அதிகாரம் வர வேண்டும். அந்த அதிகாரம் வந்தால்தான் அந்த அரசியல் நாம் அமைச்சில் இருக்க முடியும், அப்படி இருந்தால் மிக பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று சமூகத்தின் முன்னேற்றத்தை பார்க்காமல், எப்படியெல்லாம் இந்த சமூகம் மிகவும் பாழ்பட்ட கீழ்மட்டமான நிலைமையிலிருந்து நாம் மேலே வந்திருக்கிறோம் என்பதை பார்க்காமல் இன்றைக்கு சமூகம் முழுவதும் ஒரு பண சமூகமாக மாறி இருக்கிறது. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை மட்டுமே தங்கள் கலாச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. நுகர்வு என்பது வெறும் பொருட்களுக்கு மட்டுமல்ல, ஒரு பெண்ணை பார்த்தாலும் ஒரு நுகர்வு தான். திருமணம் என்கிற ஒரு நிறுவனமும் ஒரு நுகர்வு கலாச்சாரம் தான். இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவு ஆடம்பரமாக செய்ய வேண்டும். பெரியார் அதை பற்றி எழுதுவார். ஆடம்பரமான திருமணங்கள் செய்தால் அது செய்பவர்களுக்கான மரியாதைக்காக தான் செய்கிறார்களே தவிர திருமணம் செய்து கொள்ளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்விதமாகவும் அது பயனளிக்காது. அந்த பெருமையும் அதை பற்றியான பேச்சுக்களும் ஒரு வாரம் கூட நீடிக்காது. பணம் உள்ளவர்கள் தங்கள் பணத்தை செலவு செய்தாலும் கூட அப்படி செய்யாமல் அந்த திருமணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்வு சிறப்பாக முன்னேறுவதற்கு அதை செலவு செய்யலாமே என்று எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சமூகம் முழுவதும் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி, இது ஒரு ஒரு சந்தையாக, தமிழ் சமூகமா அது ஒரு சந்தை, ஒரு கன்னடம் பேசுகிற ஒரு கர்நாடகமா அது ஒரு சந்தை, இப்படி உலகத்தில் அமெரிக்காவில் இருக்க தமிழ் கூட்டமா அது ஒரு சந்தை, இப்படி எல்லாரையும் சந்தையாகவும் சந்தையில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பன்னாட்டு அல்லது ஒரு எதேச்சதிகார ஒரு பணத்தை மட்டுமே முதலீடுகளை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு சமூகங்களாக மாறிவிட்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக வளர்ச்சி, சமூகத்தில் இருக்கக்கூடிய சமத்துவம், இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சமத்துவம், நம்முடைய வளங்களை சூறையாடாத ஒரு அரசியல், இதையெல்லாம் எதிர்நோக்கி நாம் பல்வேறு இயக்கங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். அதற்காக அதில் பங்கெடுக்கிறோம். வழிநடத்தும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். சுற்றுச்சூழலுக்காகவும், மனித உரிமைகளுக்காகவும், பாலின சமத்துவத்திற்காகவும், பெண் உரிமைகளுக்காகவும், இல்லது பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய சமூகத்திற்காகவும், நம்முடைய கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக நாம் கையெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும். இவர்கள் எல்லாமே இந்த சமூகம் சிறப்பானதாகவும் எல்லோருக்கும் இந்த வளங்கள் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கி போக வேண்டும் என்று இருக்கும் பொழுது நம்மை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு அரசியலுக்கான ஒரு அரசியல், இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், அதை சார்ந்த ஒரு சட்டங்கள், அதற்காக லஞ்சமும் ஊழலும் மலிவாகிவிட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சரக்குகளை செய்தியை கூட சரக்காகிற ஊடகங்கள், இப்படி எல்லாமே பணமும் பணமயமாகவும் மாறி இருக்கும் பொழுது நம்முடைய சுதந்திரத்தையும் முன்னேற்றத்தையும் சமத்துவத்தையும் சம வாய்ப்பையும் பற்றி போராட வேண்டியது மக்களுக்கு மட்டுமே இருக்கிற கடமையாக மாறிவிட்டிருக்கிறது. அன்றைக்கு தலைமையில் இருந்தவர்கள் மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்காக பணியாற்றினார்கள். இன்றைக்கு தலைமையில் இருப்பவர்கள் சில குறிப்பிட்ட அரசியல் ரீதியான தத்துவங்களை முறையாக வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தவிர பொதுவாக இந்திய சமூகத்தினுடைய மைய அரசாக இருந்தாலும் சரி, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய சமூகத்தை வேறாக மாற்ற வேண்டும், தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், அரசியலை கை கொள்ள வேண்டும் என்று எந்த விதமான உரிமைகளையும் உரிமை முழக்கங்களையும் இயக்கங்களையும் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கும் இயக்கங்களாக இருக்கிறது. எனவே இன்றைக்கும் கூட பெண்களுக்கான இயக்கங்களும் பெண்களுக்கான ஒரு பெண்ணிய முழக்கங்களும் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. பெண்களுடைய உடையை பற்றி சொல்லாதீர்கள், ஆண்கள் சரியாக இருக்க வேண்டும், வன்முறைக்கு மாற்றாக உடைகளிலே பார்க்காதீர்கள், உடை குறைவாக இருந்தால் அங்குதான் வன்முறை நடக்கிறது என்கிற தவறான பொய் பிரச்சாரங்களை செய்யாதீர்கள் என்று
மீண்டும் மீண்டும் பெண் இயக்கங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் 3 வயது குழந்தைக்கும் கூட பாலியல் வன்முறை நடக்கிறது. 65 வயது மூதாட்டிக்கும் கூட நடக்கிறது. அப்பொழுது அவர்கள் உடை பிரச்சனை இல்லை. ஆணாதிக்கமும் வன்முறையை தாம் தப்பித்துக் கொண்டு வந்துவிடலாம் என்கிற இந்த சட்டம் நீதியை பற்றிய எவ்விதமான நியாயமாக இருக்கிறது என்கிற ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் எல்லாமே தாங்கள் வெளிவந்து விடலாம் என்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது. ஆண்மை, பெண்மை போன்ற கற்பிதங்கள் எல்லாம் எதிர்மறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பெண்மை என்றால் அவர்கள் கவர்ச்சி பொருள், பெண்மை என்றால் அவர்கள் அழகு, பெண்மை என்றால் நளினம் என்பதாக மட்டுமே சுருக்கிவிடும் ஒரு பார்வையை மீண்டும் மீண்டும் சரக்கு போல விற்று கொண்டே இருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், ஆண்களும் பெண்களும் சமமான தகுதிகளை, ஆற்றல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம் சமூகத்தில் ஒவ்வொருவரும், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும், அறிவாளியாக நல்ல ஆற்றலுடன் இருக்கக்கூடிய ஒரு வீரர்களாக, அதாவது எந்த விதத்துக்கும் அச்சப்படாதவர்களாக இருக்கக்கூடிய ஆண்களை உங்களுக்கு தெரியும். அதே போல அறிவாளிகளாகவும் ஆற்றல் மிக்க அச்சப்படாத இருக்கக்கூடிய பெண்களையும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் முட்டாள்களாகவும் கோழைகளாகவும் யாருக்காகவும் எந்த நியாயத்தையும் பேசாத ஆண்களையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். முட்டாள்களாக கோழைகளாக யாருக்கும் இந்த நியாயத்தையும் சொல்லாத பெண்களையும் உங்களுக்கு தெரியும். எனவே பெரியார் சொல்லுவார், கடவுள்தான் படைத்தவர் என்று சொல்வீர்கள் என்றால் அந்த கடவுள் எவ்வளவு பாகுபாட்டுடன் ஆற்றல்கள் இல்லாமல் பெண்களையும் ஆற்றல்களுடன் ஆண்களையும் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தான் என்று சொல்வார். நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் அவரே சமத்துவமாகத்தான் படைத்திருக்கிறார் என்பதை கூட தெரியாமல் இருக்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த ஆண்களும் பெண்களும் சமமாக நாம் உயிர் பெற்றிருந்தாலும் கூட இன்னும் பல்வேறு விதங்களில் இங்கு மருத்துவர் சரோஜா அவர்களுக்கு தெரியும் எப்படி பெண்களாக இருப்பவர்களுக்கு பல அதிகமான ஆற்றல்கள் இருக்கிறது. மூளையில் எப்படி அவர்களுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மிக அதிகமான கனெக்ஷன்ஸ் இருப்பதால் அவர்கள் ஒரு இலக்கியம், நுண்கலை, திறன், மொழி ஆற்றல் போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாகவே பெண்களும் பெண்ணினமும் உயர்வானதாக இருக்கிறது என்பது விஞ்ஞான உலகத்துக்கு தெரிந்த விஷயம். அப்படி கூட இல்லாமல் இருக்கக்கூடிய சமத்துவத்தையும் சம வாய்ப்பையும் நாம் பெற வேண்டும் என்பதும், அதை அளிப்பதற்கான ஒரு பணியில் ஆண்களும் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெண்ணியவாதிகள், சிறப்பான பெண்ணியல்வாதிகள் என்றால் அவர்கள் ஆண்களை துவங்கி ஆரம்பிக்கிறது. நாம் எல்லாரும் கூட எல்லாருமே பெண்ணியவாதிகளாக இருக்க முடியும். அதற்கான சிறு சிறு விஷயங்களை நாளை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறி நான் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். ஆனந்தி மன்னிக்க வேண்டும், நான் கொஞ்சம் நேரத்தை அதிகமா எடுத்து நினைக்கிறேன். 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்ள. இல்ல மேடம், பேசுங்க. சரி, அப்ப இன்றைக்கு நாம் எப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நாம் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக பெண்களுக்கு வாய்ப்பு தராம இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். அப்ப நாம் நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்தை எனக்கு வளர்ந்துகிட்டே இருக்கா, அவளுக்கு நான் ஒரு நகையெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், அவளுக்கு வேண்டிய திருமணத்திற்கான வெள்ளி பாத்திரங்கள் சேர்த்து வச்சுட்டேன், அவளுக்கான பட்டு உடைகளுக்கான பணத்தை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆண்களை பார்த்து, என் பையன் வளர்ந்துகிட்டே இருக்கான், 16 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு 40-50 சவரன் சேர்த்து வச்சாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அந்த பையனை நான் கரை சேர்த்தி விட்டுறேன், அவனுக்கு ஒரு 2 கிலோ வெள்ளி வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு நாம சொல்றது இல்லை. நம் வீட்டு குழந்தைகள் தான். ஏன் அப்படி சொல்றது இல்லைன்னா, நமக்கு தெரியும் இந்த நகையும் இந்த புடவையும் வெள்ளி பாத்திரங்களும் அந்த ஆண் குழந்தைக்கு வாழ்க்கையை தீர்மானிக்காது, ஆனால் பெண் குழந்தைக்கு தீர்மானிக்கும் நாம் நம்புறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பார்வையும் நம்முடைய சிந்தனையும் ஏற்கனவே சொன்னது போல அறிவுக்கும் கேள்வி கேட்பதற்கும் இல்லாமல், நாம் நம்முடைய ஒரு சரியான சிந்தனைக்கு போகாமல் சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள், கண்டிஷனிங் ஆஃப் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனையில இருக்கிறோம். அப்ப ஆண் குழந்தைக்கு ஒரு 100 பவுண்ட் சேர்த்து வச்சுட்டா, அவனுக்கு நல்ல பொண்டாட்டியா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாகும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்னா, நமக்கு தெரியும் அவனுடைய படிப்பு, அவன் ஆற்றல், அவனுடைய சம்பாத்தியம், அவன் சமூகத்தில் மற்றவர்களுடன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல் உறவு, அதுதான் நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம். இதே விஷயம் அதே அப்பா அம்மாவிற்கு ஏன் பெண்களுக்கு மாறாக இருக்கிறது என்றால், பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாம் 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறோம். ஒரு பெண் பிறந்து வளர்ந்து எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் நல்ல புருஷனாக கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அவளை நல்ல ஒருத்தனை கட்டி வச்சுட்டேன்னா என் கண்ணை மூடிடுவேன்
என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகளினுடைய வார்த்தைகள் தான் வேறு தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களும் அப்படிப்பட்ட அச்சங்களில் இருக்கிறோம். நாம் என்றைக்கு நம் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நான் நகை சேர்க்க மாட்டேன், ஒரு செயின், ஒரு கம்மல், ஒன்று வளையலோ அல்லது ஒரு பிரேஸ்லெட்டோ 2, 3 கூட பரவாயில்லை என்று நாம் நகைகளை சேர்த்து வைக்காத ஒரு பெற்றோராக சிந்திக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் சமத்துவ உரிமை பற்றி சிந்திக்கிறோம்னு நமக்கு தெரியணும். ஏனென்றால் அவையெல்லாம் நல்வாழ்க்கையை கொடுப்பதாக இருந்தால் ஒவ்வொரு ஆணும் தனக்கென்று 100 அல்லது 200 பவுன் நகைகளை வாங்கி வைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று இருந்து கொண்டிருப்பார். எந்த ஆணும் அப்படி இருப்பதில்லை. அப்போ இந்த திருமண சந்தையில் பெண்ணை விற்க வேண்டும், பெண்ணை கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும். நாம் ஏன் நினைக்கிறோம்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு நல்ல ஆண் கிடைத்தால்தான் அவள் நல்ல துணையுடன் இருப்பாள் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்களுக்கும் நினைக்கிறோம். ஆனா ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல மனைவி கிடைக்கணும்னு இருக்கும் பொழுது அது ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு விருப்பம். ஆனால் பெண்கள் என்று நினைக்கும் போது அச்சம், ஒரு பயம் வருது. அந்த பயத்துடன் தான் இந்த பெற்றோர்கள் இதெல்லாம் செய்யறாங்க. அதனால்தான் பெண் பிள்ளைகளை மட்டும் பெற்றோர்களை பார்த்து கொஞ்சம் பாவம், அவருக்கு 2ம் பெண், ரொம்ப பாவம், ஒரே பொண்ணை வச்சிருக்கார் என்பது போன்ற ஒரு மனசிற்குள் அந்த ஒரு கருத்து நமக்கு இழையோடுவதற்கு காரணம் நாம் ஆண்மைய சிந்தனையாளர்களாக இருக்கிறோம், ஆணாதிக்க சமூகத்தினுடைய எச்சங்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எவ்வளவுதான் முற்போக்கான கருத்துக்களையும் பெரியாரிய கருத்துக்களையும் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய முன்னேற்றமான விஷயங்களையும் மொழியையும் நாம் நேசிக்கிறோமோ அந்த நேரத்தில் இந்த மாற்று கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமத்துவமான உரிமைகளும் வாய்ப்புகளும் தரப்பட வேண்டும் என்ற கருத்துக்களில் இருந்து கொஞ்சம் கீழே நிற்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்க வைஃப் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் மிக நல்லவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விருந்தோம்பல் இருக்கிறது. அப்படி வரக்கூடிய அந்த 4-5 விருந்தினர்களுக்கு இவர் எத்தனை மணி நேரம் வேலை செய்வார், அந்த அம்மா எத்தனை மணி நேரம் வேலை செய்வாங்கன்னு பார்க்கும் பொழுது அந்த நாள் நம்முடைய மனைவிக்கு சரியா, அவர் நல்லவர், எல்லாருக்கும் அன்பானவர், ஆனால் அந்த நாள் இந்த மனைவிக்கு சரியான நாள் தானா என்று கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை வராமல் இருப்பதுதான் பெண்ணிய சிந்தனை இல்லாத ஒரு நிலை என்று நான் சொல்வேன்.